இப்போ 5th தேர்ட் சம் பாருங்க. 7x minus 5 இது ஒரு டேர்ம். அடுத்தது minus 4 2 plus 5x is equal to 2 minus x. இப்போ நல்லா கவனிங்க. இந்த பிராக்கெட்டுக்கு முன்னாடி எப்பயுமே நம்பர் இருந்தால் தான் நமக்கு ப்ராப்ளம். சரியா? அதை சால்வ் பண்ணணும். பிராக்கெட்டுக்கு முன்னாடி நம்பர் இல்ல அப்படின்னா அதை சால்வ் பண்ணவே தேவையில்லை. அந்த பிராக்கெட்டையே எடுத்துருங்க. அந்த பிராக்கெட்டே தேவையில்லை. நல்லா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ ஒருவேளை அந்த பிராக்கெட்டுக்கு முன்னாடி பாருங்க இந்த ரெண்டு இடத்துலயும் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை எப்படி டீல் பண்ணலாம்னு பாருங்க. ஒன்றும் இல்லை. இந்த -4 உள்ளார பிராக்கெட்குள்ளார ரெண்டு இடத்துலையுமே மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இங்க +10 நடுவில் எதுவும் நம்பர்ஸ் இல்லை, நம்பருக்கு முன்னாடி சைன் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்? ப்ளஸ் போட்டுக்கங்க. அதான் போட்டிருக்கேன். சரி, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். தட்ஸ் ஆல். ஸோ -4 into 2 -8 -4 into +5x -20x நிறைய பேர் பிளஸ்ன்னு போட்டுருவீங்க. அப்படி போடாதீங்க. அடுத்தது +20 -10x முடிஞ்சதா? இப்போ நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் பிளாட் பண்ணுங்க. நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், எக்ஸ் இருக்கிற இடம்லாம் ஒரு பக்கம் பிளாட் பண்ணி அதை தனித்தனியா சால்வ் பண்ணுங்க. பாருங்க இங்க சால்வ் பண்ணலாம். -20x ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் தான் சால்வ் பண்ணிருக்கோம். -20x + 7x. நான் ஏற்கனவே சொன்னேன், மல்டிப்ளிகேஷனா இருந்தா எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். அடிஷன் சப்ட்ராக்ஷனா இருந்தா இந்த எக்ஸ் எக்ஸ்னே தான் வரும். பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் மைனஸ். ஸோ இப்போ இந்த மைனஸ் இன்டூ பிளஸ் என்னங்க? மைனஸ். அப்போ 20ல 7 போச்சுன்னா -13x போட்டுக்கலாமா இங்க? சரி, இந்த எக்ஸை சால்வ் பண்ணியாச்சு. அடுத்தது இருக்கிறது நம்பர்ஸ். எப்பயுமே அடிஷன் சப்ட்ராக்ஷன் எப்படி நடக்கும்னா நம்பர்ஸும் நம்பர்ஸும் தான் சால்வ் ஆகும், வேரியபிள்ஸும் வேரியபிள்ஸும் தான் சால்வ் ஆகும். இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? -5 -8 நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் இருக்கு. இந்த அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல இப்போ இந்த மாதிரி இருந்தா சால்வ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. இந்த மாதிரி இருந்தா கூட ஆடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ண முடியாது. எக்ஸ் எக்ஸ் கூட தான் சேரும். ஒருவேளை எக்ஸ் ஸ்கொயர் இருந்தா எக்ஸ் ஸ்கொயரே தான் சேரும். புரிஞ்சதா? அப்படி இருந்தா தான் சேரும். ரைட், ஓகே. அடுத்தது இங்க பாருங்க, சம்முக்கு வருவோம். பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் என்ன? மைனஸ். ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஸோ 5 + 8 13. அப்ப இங்க என்ன போட்டுக்கலாம்? -13 இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு பாருங்க, +20 -10x இருக்கு. ஸோ இதெல்லாம் சேராது இல்லையா? இப்போ ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் ரெண்டு டேர்மும் வெவ்வேறு, ஈக்குவல் டுக்கு இந்த பக்கமும் ரெண்டு டேர்மும் வெவ்வேறு. அப்போ எக்ஸ் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம். அப்போ -13x இந்த -10x ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா +10x. ஆமாவா? அடுத்தது +20 இந்த -13 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா +13. இப்போ ஷார்ட் அவுட் பண்ணுங்க, ஷார்ட் ஆகும். ஒரே ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டு தான் சால்வ் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ பாரு, -13x +10x. ஸோ அப்போ பெரிய நம்பர்ல இருக்க சிம்பிள் மைனஸ், மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ். ஸோ அப்போ 3x ஆகலாம். புரிஞ்சுதா? அப்போ இங்க என்ன வரும் எனக்கு? -3x. இப்போ இங்க என்ன வரும்? +20 +13. ஸோ அப்போ 33. ஆமாவா? பெரிய நம்பர்ல இருக்க சிம்பிள் பிளஸ். ஸோ அப்போ +33. நல்லா கவனிங்க. இப்போ சைனை மட்டும் அந்த பக்கம் கொண்டு போங்க. ஸோ அப்போ 33 என்னவாயிடும்? -33 ஆயிடும். மல்டிப்ளிகேஷன்ல ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப்? மல்டிப்ளிகேஷன். இப்போ ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -11. தட்ஸ் ஆல். காப்பி பண்ணிக்கோங்க.